ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் கிங் காஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது காரே இல்லை, ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் ஃபைட்னே சொல்லாங்க. அந்தளவுக்கு சொகுசான வண்டிங்க. நம்ம வண்டி பார்த்துட்டிங்கன்னா கியா கார்னிவல் 2.2 டீசல் ஆட்டோமேட்டிக்குங்க. 2022 லாஸ்ட்டுங்க. உங்களுக்கு கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா வெறும் 42,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்குது. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க. உங்களுக்கு இந்த வண்டி பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமான தகவல் சொல்லிடுங்க. இந்த வண்டிக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒன் இயருக்கு கம்பெனியோட எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி இருக்குது. எக்ஸ்டெண்ட் வாரண்டிங்கிறப்போ ஒரு சிங்கிள் போல்ட் நெட்லேருந்து ஒரு மேஜர் ஒர்க் வந்தாலும் கூட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே உங்களால் பண்ணிக்க முடியுங்க. ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா ஜீரோ டெப்ரிசியேஷன் இன்சூரன்ஸ் 1 இயருக்கு உங்களுக்கு லைவில் இருக்குங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா புது பேட்டரி இருக்குங்க உங்களுக்கு. நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இது கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஃபேன்சி நம்பருங்க. இல்லை முக்கியமான விஷயம் பார்த்துட்டிங்கன்னா கியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 சீட்டர்லேருந்து 11 சீட்டர் வரைக்கும் இருக்குங்க. ஆனால் இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா வெறும் 6 சீட்டரில் தான் இருக்குங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சொகுசு வேணுங்கிறதுக்கு வேண்டி பூராமல் சிங்கிள் சீட்டாகவே லாஸ்ட் ரோ வரைக்கும் இருக்குங்க. அப்போ தான் அந்த சொகுசு கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியுங்கிறதுக்காக அவர் அப்படியே வச்சிருக்காருங்க. இந்த வண்டியை வந்து ஒரு கப்பல்னே சொல்லாங்க, ஒரு சொகுசு கப்பல்னே சொல்லாங்க. வாங்க வண்டி ஓவராலாக பார்த்துடலாங்க. வண்டியோட ஃப்ரண்ட் வியூ பாருங்கள். டயர் ஹெட் கிரில்லுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லாவே இருக்கும், பார்க்குறக்கு அருமையான கிரில்லுங்க இது. ரெண்டாவது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ப்ரொஜெக்ட் எல்இடி ஒயிட் லைட்டுங்க. இதுக்கு நல்லா பவர்ஃபுல்லாகவே இருக்கும். உங்களுக்கு வெளிச்சம் பார்த்துட்டிங்கன்னா எந்த வித சிங்கிள் பெயிண்ட் டச்சும் பார்க்கலைங்க. ஸ்க்ராச்சோ டென்ட்டோ எதுவுமே கிடையாதுங்க. டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்துருங்க உங்களுக்கு. இதில் 4மே டிஸ்க் பிரேக் வந்துருங்க உங்களுக்குங்க. எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத ஒரு சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிற ஒரு கேரண்டியான காருங்க. வண்டி எவ்வளோ லென்த்தாக இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா ஆக்சுவலாக 11 சீட்டர் வரைக்கும் இது பண்ணிக்கலாங்க. வாங்க வண்டியோட இன்டீரியர்ஸ் பார்த்துடலாங்க. வண்டியோட இன்டீரியர்ஸ் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. உங்களுக்கு குவாலிட்டியான ப்ரீமியம் லெதர் சீட்ஸ் வந்துருங்க. வித் லம்பா சப்போர்ட்ஸ், மோட்டரைஸ்டு லம்பா சப்போர்ட்டும் வந்துருங்க உங்களுக்கு. 10 ஏர் பேக் வர மாடலுங்க இது. ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்துருங்க உங்களுக்கு. இதில் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா டியூயல் சன்ரூஃப் வந்துருங்க. 2 சன்ரூஃப், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ ரெண்டுக்குமே வந்துருங்க. வண்டியோட சர்வீஸ் ரெக்கார்டு பாருங்கள். வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் இன்பில்ட்டாகவே வந்துருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஆப்பிள் கார்ப்ளே வந்துருங்க, ஆண்ட்ராய்டு ஆட்டோ வந்துருங்க, புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துருங்க. உங்களுக்கு ஏசி பார்த்துட்டிங்கன்னா டியூவல் ஜோன் இல்லைங்க, 3 ஜோன் ஏசி வந்துருங்க. உங்களுக்கு கூலிங் வந்து லாஸ்ட் ரோ வரைக்கும் ரொம்ப கூலிங் ஜாஸ்தியாகவே வருங்க. இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வண்டிங்க. உங்களுக்கு 360 பார்க்கிங் மோடு வந்துருங்க. உங்களுக்கு ஈகோ மோடும் வந்துருங்க. உங்களுக்கு ஸ்டீரிங் மோட்டோட ஆடியோ கண்ட்ரோல் வந்துருங்க, வாய்ஸ் கண்ட்ரோலும் வந்துருங்க. உங்களுக்கு க்ரூஸ் டிரைவும் வந்துருங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்துருங்க. உங்களுக்கு 220 வோல்ட், அதாவது உங்களுக்கு லேப்டாப் வேணாலும் சார்ஜ் பண்ணிக்கலாங்க. ஆட்டோ ஃபோல்டிங் சைட் மிரர்ஸ் வந்துருங்க. உங்களுக்கு இதெல்லாமே லெதர் ஃபினிஷில் வந்துருங்க. உங்களுக்கு நல்ல ப்ரீமியமான வண்டிங்க, ப்ரீமியமாக இருக்குங்க. ஹேண்ட் பிரேக் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கால்லேயே அமுத்திக்கலாங்க. உங்களுக்கு வண்டி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஒரிஜினாலிட்டி மெயின்டைன் பண்ணிருக்காங்க. பிளாஸ்டிக் கவர்ஸ் கூட ஒன்றும் ரிமூவ் ஆகாமல் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த 3 டோர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 5 வகையில் நம்ம ஓப்பன் பண்ணிக்க முடியல. கீழேயும் கூட நம்ம ஓப்பன் பண்ணிக்க முடியுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ இதில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போது அதுவே ஓப்பன் ஆகி வந்துருங்க உங்களுக்குங்க. வண்டியோட செகண்ட் ரோ பாருங்க, ஃப்ளைட்ல போற மாதிரியே இருக்குங்க. அவ்வளோ சொகுசா இருக்குதுங்க உங்களுக்கு. இதுல பாத்தீங்கன்னா சன் வைசர் வந்துருங்க. எல்லா டோருக்குமே சன் வைசர் வந்துருங்க உங்களுக்கு. இங்க பாருங்க, உங்களுக்கு க்ளவ் பாக்ஸ் ஏசி மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்க சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. லேப்டாப்பும் சார்ஜ் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏசி பார்த்தீங்கன்னா 3 ஜோன் ஏசின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. செகண்ட் ரோக்கெல்லாம் நம்ம இங்கிருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. ஆட்டோ எந்த மோடு வேணாலும் நம்ம வச்சு பண்ணிக்கலாங்க. ஏசி வெண்ட் பார்த்துட்டீங்கன்னா மேலே நம்ம தலைக்கு மேலே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. சொன்ன மாதிரி ஆல்ரெடி முதலே சொல்லியிருந்தேங்க, சன்ரூஃப் செகண்ட் ரோக்கு நம்மளுக்கு தனியாகவே சன்ரூஃப் வந்துருங்க உங்களுக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிருந்தே ஆப்ரேட் பண்ணிக்க முடியுங்க. ஏசியும் இங்கிருந்து பண்ணிக்கலாம், சன்ரூஃபும் இங்கிருந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாங்க. நான் உட்காந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா தேர்றோங்க. எந்த வண்டியில் தேர்றோ இவ்வளோ கம்ஃபர்டபுளாக முன்னால் பார்த்துருக்கவே முடியாதுங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்கிற மாதிரி இங்கேயும் சன் வைசர் கொடுத்துறாங்க, ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சொகுசாகவே இருக்குதுங்க வண்டி. இந்த வண்டிக்கு ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாதுங்க. ஆக்சுவலாக பின்னாடி இல்லை, இங்கே பாருங்கள், இங்கே தாங்க இருக்குது. இங்கே தான் இருக்குது ஸ்பேர் டயர். ஸ்பேர் டயர் பார்த்துட்டிங்கன்னா அன்யூஸ்டுங்க, அப்படியே இருக்குது. டூல்ஸ் அனைத்துமே அவைலபிள் தாங்க. இங்கேருந்து ஓப்பன் பண்ணிக்க முடியுங்க. நம்ம க்ளோஸ் பண்ணுறதும் இதுலேருந்தே க்ளோஸ் பண்ணிக்க முடியுங்க. பண்ணிவிட்டா ஆட்டோ க்ளோஸ் அப்படியே க்ளோஸ் ஆகிக்குங்க. வண்டியோட ரியர் வியூ பாருங்கள். உங்களுக்கு டெயில்கேட் வந்து நம்ம இங்கேருந்தே ஓப்பன் பண்ணிக்குவோம். ஒரு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அதுவே ஓப்பன் ஆகிக்கிங்க. ரொம்ப மாசிவாக இருக்குங்க. ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க. காமிக்கிறேன் பாருங்கள், கொஞ்சம் க்ளோஸராக வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஆஃப்டர் தேர்றோங்க எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்கள். 2 பேர் படுத்துங்கிற அளவுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. தேர்றோ அவங்க யூஸ் பண்ணவே இல்லைங்க. கவர்ஸ் எல்லாமே இருக்குங்க. இந்த மழைக்காய் பாருங்க, இதுவும் கூட ஒன்று அப்படியே இருக்குது. வண்டி கூட வந்தது, அவங்க டச் பண்ணவே இல்லைங்க. ஆஃப்டர் அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்னிக்கு பார்த்துட்டிங்கன்னா டூல்ஸ் எல்லாம் பாருங்கள். மெடிக்கல் கிட்டு அனைத்துமே இங்கே இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு இருக்குதுங்க. இந்த பேப்பரும் கூட பார்த்துட்டிங்கன்னா செக்லிஸ்ட் பேப்பருங்க. உங்களுக்கு வண்டி எடுத்ததுலேருந்துங்க மேனுவல் புக்குங்க, லெதர் பவுச்சு,
செக்லிஸ்ட் அனைத்துமே எது நம்ம கூட வண்டி கூட வந்ததோ அனைத்துமே இங்கே இருக்குதுங்க. இதுலேயே நம்ம பார்த்துக்கலாம். அவங்க ஓப்பன் பண்ணவே இல்லைங்க இது வரைக்கும். காரோட லுக்கு பாருங்க, உங்களுக்கு லாஸ்ட் ரோலேருந்து உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஒரு மினி கேரவன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ லென்த்தியாக எந்திரிச்சே நிற்க முடியுங்க. அவ்வளோ ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. லக்ஸுரி தாங்க இந்த வண்டி. இதுதான் லக்ஸுரியான வண்டி. அதே மாதிரி பூட் டெயில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிங்கிள் ப்ரெஸ் தாங்க, அதுவே க்ளோஸ் ஆகிக்குங்க. ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிக்குங்க. எவ்வளோ ஹியூஜானது, ஆனால் சிங்கிள் ப்ரெஸ்லேயும் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடுங்க. வண்டியோட லெஃப்ட் சைடு வியூ பாருங்கள், எவ்வளோ ஹியூஜான வண்டியும் பாருங்கள் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த டோருமே உங்களுக்கு ஈஸியாக ஓப்பன் ஆகிக்குங்க. அதேமாரி க்ளோஸும் பண்ணிக்கலாங்க. தேவைப்பட இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இந்த சைடு எந்த விதமான ஸ்க்ராட்ச், டென்ட்டு, எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லைங்க. சர்வீஸ் ரெக்கார்டு எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத ஒரு கேரண்டியான வண்டிங்க உங்களுக்கு. வாங்க வண்டியோட இன்ஜின் ரூம் பார்த்துடலாம் வாங்க. வண்டியோட இன்ஜின் ரூம் பாருங்கள், சின்ன ஆயில் லீக்கேஜ் எல்லாம் எதுவுமே பிராண்ட் நியூ கண்டிஷன். ஷோரூமில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. இது 2.2 டீசல் ஆட்டோமேட்டிக் இன்ஜினுங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா நான் லாங்கில் ஓட்டிட்டு வந்தாங்க, உங்களுக்கு 13 கேரண்டியே கிடைக்குங்க டீசல். நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுக்குறேங்க உங்களுக்கு. புது பேட்டரிங்க உங்களுக்கு பாருங்கள். அந்த பாயிண்டிங் எல்லாமே எந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத ஒரிஜினல் அப்படியே மெயின்டைன் ஆகிருக்குங்க. ஓவராலாக வண்டி பார்த்துட்டீங்க, எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. நீங்கள் கம்பெனி வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு இருக்குது. மேஜர் செலவு எது வந்தாலும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லையும் உங்களால் பண்ணிக்க முடியும். வராதுங்க கண்டிப்பாக, வந்தாலும் நீங்கள் பண்ணிக்க முடியுங்க. நீங்கள் ஒரு 1.25 கோடி கொடுத்து வெல்ஃபேர் எடுத்து அந்த சொகுசு வண்டி, அதே சொகுசு இந்த வண்டியிலேயே கிடைக்குங்க. நம்ம இந்த வண்டி கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 29,75,000 கேட்குறேங்க. இதுலேயே அனைத்து விதமான சொகுசும் இருக்குங்க. லோன் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்குதுங்க. 0 டெப்ரிசியேஷன் இன்சூரன்ஸ் இருக்குது. 90% லோன் அவைல் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இந்த வண்டி பார்க்கணும், கோயம்புத்தூர் மற்றும் சூலூர் வரணுங்க. கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.